இனிமே நீங்க சிலிண்டரை யூஸ் பண்ண முடியாது இதை நீங்க பண்ணலனா. மத்திய அரசும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் சமையல் கேஸ் சிலிண்டருக்கான மின்னணு முறையில ஆதார் கார்டையும் பேங்க் பாஸ்புக்கையும் இணைக்கணும்னு கட்டாயமாக்கியிருக்காங்க. இது எதுக்காகனா இறந்தவங்க பேர்ல இருக்கக்கூடிய கேஸ் கனெக்ஷன், அதே மாதிரி போலியா அல்லது ஒரே அட்ரஸ்ல நிறைய கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கவங்களை கண்டுபிடிச்சு அதை நீக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மானிய விலையில வீட்டு சிலிண்டரை வாங்கி அதை ஹோட்டலுக்கோ இல்ல ஃபேக்டரிக்கோ அதிக விலையில விற்கிறவங்களை கண்டுபிடிச்சு அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. யார் யார் வீட்ல கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றீங்களோ, அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியமா இருக்கலாம், இந்தியன் ஆயிலா இருக்கலாம், இல்ல பாரத் பெட்ரோலியமா இருக்கலாம், இதுல எந்த கேஸ் சிலிண்டர் நீங்க யூஸ் பண்ணாலும் வர ஆகஸ்ட் 15க்குள்ள இந்த KYC நீங்க பினிஷ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இந்த KYC வர 15ஆம் தேதிக்குள்ள நீங்க இணைக்கல அப்படின்னா மானிய விலையில உங்களால சிலிண்டர் வாங்க முடியாது. அதிகபட்சமா கூடுதல் பணம் செலுத்தி தான் நீங்க வாங்க முடியும். சில மாநிலங்கள்ல இந்த KYC சரிபார்க்கப்படாத வாடிக்கையாளர்களுடைய சிலிண்டர் புக்கிங் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஒருவேளை நீங்க ஏற்கனவே இந்த KYC முடிச்சிருந்தீங்கன்னா திரும்ப அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுவரை KYC சரிபார்க்காத பொதுவான நுகர்வோருக்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு தான் இந்த நடவடிக்கை கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த சிலிண்டர் யூஸ் பண்ணாலும் அதோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலமாவே உங்க KYC-யை சரிபார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் இன்னும் KYC சரி பார்க்கலையோ அவங்க எல்லாரும் ரொம்ப சீக்கிரமா பண்ணிருங்க. வர 15ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள ஒருவேளை நீங்க KYC முடிக்கலன்னா சிலிண்டருக்கு கொடுக்கக்கூடிய மானியமும் நிறுத்தப்படும்.